மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. இந்த படம் முதல்ல கணேஷ் எனக்கு ஸ்ரீ கணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ. இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் ஃபிலிம் தட் ஐ எம் பார்ட் ஆஃப். அப்புறம் இதில் நான் சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாதிரி உள்ளம் கொண்டவர் என்றெல்லாம் சொல்லி ராமன் சொன்னாங்க. பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ அவர் தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பர்னு சொல்லலாம். இங்கே தான் அவர் அருகில் பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்தில். இதில் தேவயானி அஃப்கோர்ஸ் 27ஆம் தேதி நாளை 28 ஆண்டுகள் சூரிய வம்சம். இட்ஸ் ஸோ நாஸ்டாலஜிக் டு சே தட். நான் 28 வருஷம் ஒரு படம் கொண்டாடப்படுகிறப்பாங்க. யோகி பாபு டைலாக்ல இந்த படத்தை அந்த பார்க்கும்போது சூரிய வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு படம் மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதற்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த சூரிய வம்சம், நாட்டாமை, நட்புக்காக நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன், பல படங்கள் போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் அந்த கதை சொல்லும் போது ஃபஸ்ட்டு எனக்கு நிறையா கேள்விகள்லாம் இருந்தது. ஆனால் இங்கே எல்லாரும் பேசும்போது ஏழை, பணக்காரன், நடுத்தர வர்க்கம், வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார். உண்மைதான். அந்த வீடு எல்லாரையும் கட்ட முடியுமான்றது தெரியாது. அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள். இது எப்படி எல்லாருமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா? ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன, வாடகை வீட்டில் இருந்தா என்ன, சொந்த வீட்டில் இருந்தா என்ன, ஒரு வீடு இருக்குது அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படி நினைக்கின்ற காலம் கூட உண்டு. நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் வீடு விற்கிறீங்களாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி வீடு விற்கலை, அந்த வீடை பெருசாக இடித்து கட்டுறேன், இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க. வீடில் ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க எல்லாரும். அஃப்கோர்ஸ் when you build a home, அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையாக பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணுன்றதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. அது நான் கேட்ட ஒரே கேள்வி ஸ்ரீ, இது ரீச் ஆகுமா? எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா? இல்லாட்டி சம்பாரிச்சு நல்லா இருக்கணும், குழந்தை வீடு நல்லா இருக்கணும், வருங்காலம் நல்லா இருக்கணும், சேமித்து வைக்கணும்னு நினைப்பாங்க, வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்ற ஒரு கேள்வி தான் வந்தது. ஆனால் இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஐ ஃபெல்ட் எஸ், ஐ திங்க் a home, a roof above the head is compulsory in the must. அது இங்கே இன்னைக்கு தான் அருணை பற்றி ராம் சார் சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கோம். வானத்திலிருந்து குதிச்ச நட்சத்திரம் நம்ம எல்லாரும் உழைத்து கஷ்டப்பட்டு இந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. அருணை பற்றி சொல்லும்போது அருண் இந்த மேடையில் நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவார், இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தை கதாநாயகன் நடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஷேவ் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவோட வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். மனசில் படுது. அது தேவயானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஏற்கனவே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு, தேவயானி இயக்க, சாந்தி டாக்கீஸ் தயாரிக்க நானும் சித்து நடிக்கிறத ஒப்புதல் அளித்து விட்டோம். அதனால் அது பண்ணுவாருன்ற நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன். நான் தேவயானி டைரக்டர் வேறு ஆகிட்டாங்க. ஸோ இங்கே படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, பக்கத்தில் சைத்ரா கேட்டாங்க, சரத் சார் என்ன கண்ணீர் வந்தது போல் தெரிகிறதுன்னு சொன்னாங்க. கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை, உண்மையாக கண்ணீர் வந்தது தான் என்று சொன்னேன். ஏன்னா இட் இஸ் ஸோ இமோஷனல் டு லுக் அட் இட், த வே இட் இஸ் கட். எடிட்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் டிகே ஜித்தன் ஒர்க் வித் அஸ் இனிஷியலி. இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம், ஏன்னா குடும்பம் தான் மெயின், இது ஸ்ட்ரென்த். அது டிஸ்இன்டகிரேட் ஆகக்கூடாது. எந்த ஒரு சூழலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம். அது இந்த காலகட்டத்தில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அந்த வேதனைகளும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு அந்த கதை. அது ஸ்ரீ கணேஷ் சித்தரித்த விதம் யதார்த்தமாக இந்த வாழ்க்கையில் இப்படி தான், இந்த நடுத்தர குடும்பம்னா இப்படி தான் இருக்கும்,
படிக்க வைக்கிறது எப்படி, கல்லூரிக்கு போகிறது எப்படி, கல்லூரிக்கு வேலை கிடைக்கிறது எப்படி, கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி, உடல்நலம் சரியில்லாத பணம் எப்படி, இதெல்லாம் தாண்டி உங்கள் கடமை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மிக மிக கடினம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு படம் அது. ஆனால் கடைசியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்ற படமும் இதுதான். அதனால் கடைசியில் நீ ஜெயிக்கணும்னு சொன்னது பார்த்தீங்களா, தட் இஸ் வேர் வி ஸ்டாண்ட். நான் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும். லாட் ஆஃப் ரிஸ்க் அது. இதில் வந்து சாதிச்சு காட்டணும், எந்த இடத்துலையும் மனசை வந்து விட்டுறக்கூடாது. இது ஒரு இன்டர்வியூ நாசித் அண்ட் தேவேந்திர சிங் ரவிக்குமார் சார் கேட்டாங்க. நான் வந்து ஒரு தேர்தலில் வந்து மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டு இருக்க வழியில் வந்து நாளைக்கு ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன். இல்லை சார் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா. எதுக்கு சார்னு கேட்டேன். இல்லை இந்த நேரத்தில் இந்த எமோஷனில் எப்படின்னாங்க. நான் சொன்னேன் சார் அது வேறு இது வேறு, நாளைக்கு ஷூட்டிங் வந்து நடிக்கிறேன்னு சொன்னேன். தட் ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட், தட் ஷுட் பி த ஆட்டிடியூட் டு திங்க். ஆனால் நம்ம தோல்வி என்பதை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி வரவே வராது. பல தோல்விகளை கடந்து வருவதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான். நான் பிஎஸ்சி கணிதம் படித்து விட்டு நான் வந்து சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிகையாளராக சைக்கிள் கடையில் வந்து சைக்கிள் ஃபிட்டராக நான் அருணை பற்றி சொல்லணும்னு ஐ வாண்ட் டு சே அபவுட் மைசெல்ஃப். மெனி பீப்புள் மே நாட் நோ தட். நான் ஒன்றும் எங்கேயோ வானத்திலிருந்து குதிச்ச நட்சத்திரம் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம். செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரர், ஆல் இண்டியா ரயில்வேல வேலை செஞ்சவர் தான் அவரும். ஸோ நாங்கள் வந்து வீடு கட்டணுன்ற எண்ணம் எங்கள் அப்பாவுக்கு வந்ததா இல்லைன்னு தெரியாது. மொத்தம் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்த பிறகு 11 வீடு மாறி இருக்கோம். My father never had the opportunity to build a house. But he developed me. நான் படித்து பாஸ் பண்ணி உழைச்சி சரத் நீ வீடு வாங்கணும்னு என்ன உந்துதல் பண்ணதை நினைத்து பார்க்க வைத்த படம் 3 BHK. It's truly emotional. It relates to me. அதான் சைத்ரா கேட்கும்போது சொன்னேன், கொஞ்சம் ஈரமாக இருக்கு. This is where we take our lives back to where we started from. அதுதான் இந்த படம். ஸோ இதில் பல பாடங்கள் வந்து இதில் இருக்குது. How to fight in life. You just cannot give up. Go towards your aims and goals and ambitions you can achieve. அது முடியாதுன்னு நினச்சிட்டோம்னா then you're finished. ஒரு பாக்ஸிங் பவுட்டில் கீழே விழுந்தவொடனே you are lost-ன்னு நினைக்கக்கூடாது. That's when you lose. Try to get up. You can win. எப்போது விழுந்து விடுகிறோம் விழுந்து விட்டோம் என்று நினைத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா then you lose. But when you can get up, then you can never lose. ஆனால் அந்த ஒரு பஞ்சு கொடுத்துருமா தெரியுதான் விழுந்துருக்கலாம், தடுமாறி விழுந்திருக்கலாம். ஆனால் when you get up, maybe you can give a better punch and still make the other fellow fall. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சஸ் எப்படின்றது இந்த படம், இந்த சேலஞ்சஸ் எப்படி எதிர்கொண்டார்கள்ன்றது படம். இதில் நடிக்கும் போது we all became a family சொல்லலாம். இது நோ எக்ஸாஜரேஷன். அதாவது ஆடியோ ஃபங்க்ஷன் ரொம்ப ஏதோ வந்து பேசுகிறாங்க நினச்சிடாதீங்க. Really emotionally I'm connected to 3 BHK. I'm connected to this family of Vasudevan family truly, and this family is forever நினைக்கிறவன். At any point of time said this is my family, Devya will be my family, Chaitra will be my family, Meeta will be my family, Ganesh will be my family, and most of all the most respected இதில் ஒரு பெரிய அந்த சகோதரர் கிடைச்சிருக்கோன்னா அருண் விஸ்வா தான். So there is no doubt about it. ராம் சார் சொல்லும் போது I understood why he is fighting to make a good film அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அப்புறம் டிகே சிறந்த ஒரு கேமராமேன், நான் ஒரு சில அவரை பார்ப்பேன், சீங்கரேஸ்வரி பார்ப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த கிரிட்டிக்கலாக ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு மண்டை சும்மாவே இருக்காது. சித்துக்கு அப்படி தான், எனக்கு அப்படி தான். டவுட் வந்துகிட்டே இருக்கும். அது ஏன்னா தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டதுனால மண்டையில் ஏதாச்சும் ஓடி இது பண்ணிடலாமா அப்படி பண்ணலாமான்னு நினச்சிக்கிட்டு ஸோ மெனி டைம்ஸ் வில் ரேஸ் ஃபியூ டவுட்ஸ். அதில் ஸ்ரீகணேஷ் வந்து நிறைய இயக்குநர்கள் பார்த்துட்டேன். நான் ஸ்ரீகணேஷ் இஸ் சச் ஸ்வீட் ஹார்ட், அதை சொல்லுவாங்க ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க. லீக்வானியை பற்றி சொல்லுவாங்க. லீக்வானி பர்சன் ஹூ லவ் த பீப்புள் ஆஃப் சிங்கப்பூர். ஆனால் இவர் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து செய்கிறத செஞ்சிருங்களேன் சார் அப்படின்னு நம்ம சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. நான் சொல்லுவாங்க கணேஷ் இந்த மாதிரி இதில் இந்த டைலாக் இப்படி மாற்றி சொல்லிடுறேன் கணேஷ். சரி சார் அப்படியா சார், ஓகே சார் உங்க சரி நான் அந்த டைலாக் எழுதி வச்சுட்டு சரி போய் சொல்லலான்னு போனோன்னே ஷார்ட்டெல்லாம் வச்சுட்டு சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லிடுங்க சார். இதுதான் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர். நீங்கள் அதை மாற்றிலாம் சொல்ல வேணாம் சார், எனக்கு தெரியும் சார், ஸ்கிரிப்ட் எழுதுனாலும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன், எனக்கு தெரியும் சார், நீங்கள் பெரிய நடிகராக இருக்கலாம், நிறைய படம் நடிச்சிருக்கலாம், நான் சொன்னது மட்டும் செஞ்சிருங்க சார். ஐ லைக் தட் அபவுட் இட். கன்விக்ஷன் தட் வாட் ஹி ஹஸ் ரிட்டன் வில் பி தேர் இன் த ஸ்க்ரீன் சொல்லி நினைச்சதான் ஸ்ரீ கணேஷ். இனிஷியலாக என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்காருன்னு பார்த்தேன். பட் கணேஷ் ஹேட்ஸ் ஆஃப் வாட் எவர்
யூ ஃபெல்ட் சரத் இந்த மாதிரி கேட்டே இருக்காரு கேள்வினா, கேள்வி கேட்கும்போது தான் நல்லது வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இப்போ ஃபீல் ஐவ் டன் எனிதிங் ஹாஷா அதை சொல்லியிருந்தானா சொல்லலை, இருந்தாலும் ஐ அப்பாலஜைஸ் இஃப் ஐ டன் எனிதிங் எனி ஹார்ம் டு யுவர் மைண்ட் மென்டலி ஆஃப் டிஸ்டர்ப் யூ. ஐ ஃபெல்ட் லைக் சேயிங் தட் டு யூ. ஆனால் இந்த படம் வந்து ஒரு கிரேட் எஃபர்ட் தான் நான் சொல்லுவேன். ஹவு இட்ஸ் கோயிங் டு ரீச் தி மாஸ், அவ எங்கே போய் ரீச் பண்ண போகுது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வி ஹவ் டன் அவர் ஜாப் வெல். வாசுதேவன் has worked well, Shanti has worked well, Aarti has worked well, Prabhu has worked well, and Aishu has worked well. கரெக்ட் தானே சைத்ரா? சாரி, நான் குடும்பத்தை மறந்துடக்கூடாது, அதனால தான் சொன்னேன். ஸோ எவ்ரிபடி ஹஸ் டன் த பார்ட். அதில் வருகிற அனைவருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வரும். இந்த படத்தை போய் பாருங்கள். அண்ட் ஒன் திங் நான் எல்லா இடத்தையும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். The audience, when you go and see, other than the press and the media who are authorized, who are given the rights to even criticize a movie or write good about a movie, they've got the right because they are film critics. But as audience, நீங்கள் போய் படம் பார்க்கும்போது keep your judgment reserved. Let everybody see it and come up with an opinion. படங்களை போய் பார்த்து உள்ளே இருந்துக்கிட்டே அச்சா உள்ளே வந்துடாதா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்கள் வியூ அப்படி டேஸ்ட் டிஃபர். ஒருவருடைய விஷயம் இன்னொருத்தருக்கு அமிர்தமாக இருக்கலாம், அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ லெட் தம் ஆல் கோ தேர், யூ ஆல் கோ வாட்ச் த ஃபிலிம். லெட் எவ்ரி இண்டிவிஜுவல் மேக் தர் ஓன் டிசிஷன் ஹவு திஸ் மூவி இஸ். அப்படி பண்ணால் இந்த கலை உலகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி உங்களை விட்டு இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாவிட்டாலும் இன்று இருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி இல்லாட்டி ஐ ஓன்ட் கோ எனிவேர். நான் பத்திரிகையாளர் சில பேர் கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க என்ன, அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே நான் பழகியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகும் சொல்லி வரிகள் இருக்கு இல்லையா? நீங்கள் எல்லாம் உழைச்சோம்னா, உண்மையாக நாம் அனைவரும் உழைத்தால் உழைப்புக்கு ஒரு வெற்றி உண்டு. உழைப்பவரே உயர்ந்தவர், உழைப்பு உயர்வதரும் என்று புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம். உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும். அந்த வெற்றியை நோக்கி பயணங்கள் சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் திரையரங்கில் நிரம்ப, காட்சிகள் நிரம்ப நல்ல வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்க 3 BHK குடும்ப விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், பிரஸ், மீடியா, ரவி சார் உங்களுக்கும், இங்கே வந்திருக்கும் எல்லா டைரக்டர்ஸ், டீம் ஆஃப் பட்டிங் டைரக்டர்ஸ், எல்லாருக்கும், என் கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜ்குமாரனின் அன்பான வணக்கம். ஒரு அருமையான படம் 3 BHK, ஃபீல் குட் ஃபிலிம், நல்ல பாசிட்டிவ் ஃபிலிம், அருமையான ஒரு தயாரிப்பாளர் அருண் விஸ்வாசர், சாந்தி டாக்கிஸ். மாவீரன் படம் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்ததும் சில நாட்கள் அப்புறம் திடீர்னு ஒரு கால் வருது அதே கம்பெனியிலிருந்து எனக்கு ஒரு கதை சொல்றதுக்கு. ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன், ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஸ்ரீ கணேஷ் கதை சொல்லும்போது ரொம்ப அருமையா கதை சொன்னாரு. ஹீ இஸ் அ வெரி நைஸ் டைரக்டர், வெரி ஸ்வீட் டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்றதுன்னா அவருக்கு என்ன அவர் நினைக்கிறாரோ அது அவருக்கு அவர் எடுக்கணும். அது அவர் கன்சீவ் என்ன பண்றாரோ, என்னதான் இருந்தாலும் அது அவளோட குழந்தை. இட்ஸ் ஹிஸ் பேபி. ஸோ he has tried his best to bring his baby as beautiful as possible. ரொம்ப அழகா வந்திருக்குது இந்த படம். ரொம்ப வருஷங்கள் கழிச்சிட்டு நான் மறுபடியும் சரத் சார் கூட ஒர்க் பண்றேன். நாங்க ஒர்க் பண்ண எல்லா படங்களும் பெரிய வெற்றியா இருக்குது. குறிப்பா சூரியவம்சம் படம் இன்னும் எல்லாரோட மனசுல ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு இடம் பிடிச்சு இன்னும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே போல இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நல்ல குடும்ப படமா வரப்போது எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். சித்தார்த் பாய்ஸ் படத்திலிருந்து என்னோட தம்பி நகுல் கூட வந்தவன் சித்தார்த், அப்பலிருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். சித்தார்த்னா என்ன சொல்றது, he is everywhere.
யூ கேன் see him full of talent, full of energy. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு செட்டில் வந்து கரெக்டாக வேலை நடக்குதா, எல்லாரும் வேலை கரெக்டாக பண்ணுறாங்களா, டைமுக்கு ஷார்ட் எடுக்கிறாங்களா, ஏதாவது லேட் ஆகுதா, எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய, அதே மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஸ்வீட்டான, எப்போவுமே ஒரு செட்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சிட்ருக்கிற ஒரு சித்தார்த் தான். ஜாலியாக பேசிட்டு ரொம்ப இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் சித்தார்த். ரியலி வெரி நைஸ். ஐ ஹேட் அ லவ்லி டைம் ஒர்க்கிங் வித் யூ. எப்போவுமே நான் நினச்சிருக்கேன் சித்தார்த் கூட ஒர்க் பண்ணணும்னு. ஸோ இட் ஹஸ் கம் இப்போ ட்ரூவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ க்யூட் அண்ட் நைஸ் co-star. விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். யூ ஆர் வெரி டேலண்டட். ஸோ தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் ஃபார் யூ. நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் கூட அழகாக சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணுறீங்க. அதனால் எப்போவுமே உங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது சினிமாவில், எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் இஸ் சைத்ரா அண்ட் மீதா. ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து எனக்கு பயங்கர ஸ்வீட்டாக வெல்கம் பண்ணி, ரெண்டு பேரும் ஏதோ நான் பல வருஷம் தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க. என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடுவோம், பேசுவோம். இட் வாஸ் ஒரு ஒரு ஃபேமிலி போல் ஆகிட்டோம். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ விஷிங் யூ போத் ஆல் த பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், நிறைய நீங்கள் வந்து அழகான கதாபாத்திரங்கள் உங்களுக்கு கிடைக்கணும். ஓகே, and you're going to do it because you are amazing actresses, both of you, and very simple, very down to earth, so there is always a place for you. இன்னைக்கு விழாவோட நாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் அம்ரித். வெல்கம் அம்ரித். You are going to shine and you're going to do lots and lots of films. So this is just the starting. இன்னும் பெரிய ஜர்னி இருக்குது உங்களுக்கு. Wishing you all the best. Sharath sir, always sweet, very calm. ரொம்ப நல்லா இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ரொம்ப ஃபர்ஸ்டிலிருந்து நான் பார்த்துட்ருக்கிறேன். நல்ல இந்த ஃபில்மும் எந்த மாற்றமும் தெரியல, ஏதோ நம்ம அப்போ ஒர்க் பண்ண மாதிரியே இப்போ கூட ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட், ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆக்டர் சொன்னார் ஷரத் சார். எந்த கதாபாத்திரமும் கொடுத்தாலும் மோல்ட் ஆகி ரொம்ப அழகாக அதுக்குள்ளே அவர் போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆக்டர் வாசுதேவனா நமக்கு கிடைச்சிருக்காரு. இந்த கம்பெனியோட பேரே எனக்கு கொடுத்து சாந்தின்னு வச்ச சாந்தி டாக்கீஸ்க்கு நன்றி. விஸ்வா சார், உங்கள் அம்மாவோட பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ்க்கு நன்றி சொல்லணும். சச் அ ஸ்வீட் பர்சன். ஒரு பெரிய பலம் விஸ்வா அருண் சருக்கு. எப்போவுமே எல்லாத்துலேயும் கூடவே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ். கேமரா டிபார்ட்மெண்ட், கேமராமேன் டிகே, எவ்ரிபடி இந்த கேமரா எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர், எவ்ரிபடி. நல்ல ப்ரொடியூசர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர், எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஸ்வீட்டான ஜென்டில் ப்ரொடியூசர்னு சொன்னால் ஐ திங்க் அருண், யூ ஆர் வெரி வெரி ஸ்வீட், வெரி ஜென்டில், வெரி பாயஸ். பூஜையில இருந்து பார்க்குறேன், ரொம்ப மரியாதையோட, ரொம்ப very nicely this whole team has taken care of all of us. அது ரொம்ப முக்கியமானது. ப்ரொடக்ஷன் அஷ்ரப் சார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அஷ்ரப் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேட்ஸ் கொடுப்பாரு, கேன்சல் பண்ணுவார், மறுபடியும் டேட்ஸ் கொடுப்பாரு, கேன்சல். அவர் 3வது டேட் கொடுத்தாதான் நான் அதை சீரியஸ்லியே எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். நம்ம என்ன சொன்னாலும் ரொம்ப அழகாக கேட்டுட்டு அழகாக அதை பற்றி டேட்ஸே மாற்றி ரொம்ப ரொம்ப வெரி ஸ்வீட்டாக அதெல்லாம் நம்ம கூட பிஹேவியர்ஸ் அவ்வளோ நல்ல மேனேஜர்ஸ், இபி, சிபி, எவ்ரிபடி. Then I would also like to give a special thanks to my assistant Maha. நில்லுங்க. மகா என்னோட அசிஸ்டன்ட் மகா. Yes, we should thank her because சாயங்காலம் ஆனா she is to make போஹானா அவல்னா அவல் உப்மா பண்ணக்கூடிய மகாக்கு நம்ம இந்த மேடையில்
I'd like to thank Maha for making it. எல்லாருக்கும் அவல் உப்புமா கொடுத்து, சரத் சருக்கு அவல் உப்புமா ரொம்ப பிடிக்கும், நமக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால ஈவினிங்ல ஒரு ஸ்நாக்ஸ்னா 3-4 மணிக்கு மகா போய் நல்ல ஒரு அவல் உப்புமா கொடுத்து எல்லாரும் ரெடி பண்ணி டெய்லி நாங்க சாப்பிடுவோம். ஸோ மகா ரொம்ப தேங்க்ஸ். யா, ஸோ நல்ல ஜேர்னி, இது ஒரு நல்ல படம். மீடியா பிரஸ் ஒரு வீடு 3 BHKனா நேச்சுரலி ஒரு வீடு சம்பந்தப்பட்ட படம். ஆனா அந்த வீடு எப்போ ஒரு வீடு ஆகும், அதுக்குள்ள ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு குடும்பம் உள்ள இருந்தா மட்டும்தான் அது ஒரு வீடு. இல்லைன்னா அது ஒரு சாதாரண ஒரு கட்டடை இல்லையா? ஒரு 4 செவர் என்ன, அந்த 4 செவத்துக்குள்ள யார் இருக்காங்களோ அதுதான் ஒரு குடும்பம்ங்கிறது. அந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம், ஒரு அழகான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தோட கதை நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி ஆர்டினரி ஃபேமிலி ஹேஸ் an extraordinary ஸ்டோரி. அதுதான் அதோட தலைப்பு. எல்லாரும் நம்ம ஆர்டினரி தான், ஆனா நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு கதைகள் இருக்குது, ஒரு லைஃப் இருக்குது, ஒரு பாஸ்ட் இருக்குது, ப்ரெசென்ட் இருக்குது, அண்ட் பார்க்க போற ஃபியூச்சர் இருக்குது. ஸோ ஒரு வீடே ஒரு கேரக்டர் தான். அந்த வீடே ஒரு ஒரு லிவிங் ஃபீலிங்ஸ் உள்ள ஒரு விஷயம்தான். நமக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லை, நம்ம இருக்கிற அந்த 4 செவருக்குள்ள எவ்வளோ வைப்ரேஷனும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்ம நினைக்கணும். ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் 3 BHK. ஸோ எல்லாரும் இந்த 3 BHK பாருங்க. ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் ஆல் யோர் லவ் அண்ட் யோர் பிளெஸிங்ஸ். இது ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்கணும். நாங்கள் அதை நல்லா நம்பிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு அது உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். இது வரைக்கும் உங்கள் பேரை சொன்னால் இட்லி உப்புமா தான் எங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அவல் உப்புமாவும் பயங்கரமாக பாப்புலர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நல்ல நல்ல கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அக்ராஸ் த லாங்குவேஜ். ஸோ இதில் சாந்தின்ற கேரக்டர் லைஃப் லாங் உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ எங்களுக்கும் பயங்கர டேக் அவேவாக இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். விஷ் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ. அண்ட் மேடையில் அவ்வளோ நல்ல டைரக்டர்ஸ் நம்ம டைரக்டர் ஸ்ரீக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட் வாஸ் ஸோ நைஸ். எல்லாரையும் இங்கே பார்க்கும்போது எல்லாரும் வெற்றி பட டைரக்டர்ஸ் வேற, எல்லாரும் நம்ம ஸ்ரீக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் அண்ட் எவ்வளோ உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு என்னால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ. ஸோ யூ ஆர் கோயிங் டு, நீங்கள் ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ.